ப்ளஸ் டூவில் அடுத்தது இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1ல் இப்போ நம்ம கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அந்த ஒர்க்கை முடிச்சுக்கலாம். இட் இஸ் போரான். இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். போரான். இந்த போரான் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோஸ்ட்லி ஆஸ் போரேட்ஸ். இது எப்படி கிடைக்குன்னா போரேட்ஸாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. சரி, இதனுடைய இம்பார்ட்டண்ட் ஓர்ஸ் என்ன? இம்பார்ட்டண்ட் ஓர்ஸ் ஆஃப் போரான். போரானுடைய இம்பார்ட்டண்ட் ஓர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து போரக்ஸ். இந்த போரக்ஸ் நீங்கள் எழுதும்போது சோடியத்தை டைசோடியத்தை வெளியில் போட்டுருங்க. அடுத்தது இங்கே வந்து போரான் பென்டாக்சைடை நீங்கள் எழுதணும். ப்ளஸ் அது கூட ஹைட்ராக்சில் குரூப் 4 டைம்ஸ் போட்டு இது கூட 8H2O இது இருந்தது அப்படின்னு சொன்னால், தட் இஸ் இது வந்து போராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய ஓகே. செகண்ட் ஒன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெர்னைட் அப்படின்றது ஒன்று இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கெர்னைட். கெர்னைட்ன்றது அதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி வரும். B4O5OH இதே மாதிரி 4 எல்லாம் வரும். ப்ளஸ் இங்கே 2H2O மட்டும் வரும். இதே மாதிரி அலுமினியத்தை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் ஈஸிலி அவைலபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எளிதில் கிடைக்கக்கூடியது வந்து அலுமினியம் அப்படின்றது. சரி, இந்த அலுமினியத்தினுடைய இம்பார்ட்டண்ட் ஓர் என்ன? இம்பார்ட்டண்ட் ஓர் ஆஃப் அலுமினியம் இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சீப்பஸ்ட் ஓர் அப்படின்னு சொன்னாலே பாக்சைட். இந்த பாக்சைட் வந்து அலுமினா அப்படின்றது Al2O3 அலுமினியம் ட்ரைஆக்சைடு, அது கூட 2H2O சேர்ந்துருக்கும். இது வந்து அலுமினியம் பாக்சைட். இந்த பாக்சைட்லேருந்து தான் இந்த அலுமினியத்தை பிரித்து எடுப்பாங்க அப்படின்றது. இது தவிர கேலியம் ஆகட்டும், இண்டியம் அண்டு தாலியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி லிட்டில் குவான்டிட்டியில் தான் நமக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நீங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அக்கர்ஸ் ஆஸ் தேர் சல்ஃபைட்ஸ், அதனுடைய சல்ஃபைட்ஸாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது? இது வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா, இந்த போரான் இஸ் தி ஒன்லி நான்-மெட்டல். அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போரான் மட்டும்தான், போரான் ஃபேமிலியில் போரான் மட்டும்தான் உங்களுக்கு நான் மெட்டலாக இருக்கும் அப்படின்றது. அதனால் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னால், அண்ட் லெஸ் ரியாக்டிவ். அது வந்து நான் மெட்டலாக இருக்கனால அதனுடைய ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ ரியாக்டிவிட்டி கம்மியாக வந்து எப்போ ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், இது ரியாக்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் தான் இது வந்து இது ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இதோடது அப்படின்றது. இதில் மெனி மெட்டல்ஸ் எக்ஸப்ட் அல்கலி, சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி மெட்டல்ஸ், இது வந்து அல்கலி மெட்டல்ஸ்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதில் மெனி மெட்டல்ஸ் எக்ஸப்ட் அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி மெட்டல்ஸ் தவிர மிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த போரான் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஃபார்ம்டு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா போரைட்ஸ், BORI
டிஇஎஸ் போரைட்ஸ் அப்படின்றது. சரி, போரைட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எம் ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய். எம் இஸ் தி மெட்டல் அப்படின்றது. எக்ஸோட வேல்யூ அப்படின்றத நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப் டு 11 வரைக்கும் இருக்கும். இங்கே ஒய்யோட வேல்யூ எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப் டு 66 அண்ட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ அண்ட் ஹையர் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது எப்படி மெட்டல்ஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் காம்பினேஷன். டைரக்ட் காம்பினேஷன் வித் மெட்டல்ஸ். ஆமாம், இது வந்து மெட்டல்ஸ் கூட எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, டைரக்ட் காம்பினேஷனில் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரோமியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ என் நம்பர் ஆஃப் போரான் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த குரோமியம் அப்படியே வந்துடும், இந்த போரான் அது கூட சேர்ந்துடும். இங்கே எவ்வளோ இருக்குதோ அந்த எண் வந்து இங்கே வந்துடும் அப்படின்னு. அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து 1500 கெல்வின் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த குரோமியம்ன்றது ஒரு மெட்டல். இந்த மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இருக்கலாம்னா நம்ம இங்கே 1 எடுத்திருக்கோம். இங்கே வந்து பி ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஒய்க்கு பதிலாக தான் என் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து சிஆர் மெட்டல். அதாவது முன்னாடி படித்ததுனுடைய ஜென்ரல் ஃபார்முலாவில் படித்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து மெட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா போரான். இது வந்து என்னென்னா ஒய் இது. ஸோ அப்போ இங்கே எக்ஸுன்றது என்ன, எதுவுமே இல்லை, தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த டைரக்ட் காம்பினேஷன் மெட்டல்ஸ் கூட இப்படி சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி அந்த மெட்டல் போரைட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைடு. போரான் ட்ரைஹாலைடை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைடு வித் எதோடனா வித் எ மெட்டல். வித் எ மெட்டல். இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து எதோட ட்ரீட் பண்ணோம், மெட்டல் கூட. ஸோ இதை வந்து அசிஸ்ட் பண்ணக்கூடியது எது, இதை வழி நடத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், டைஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன். அப்போ கிவ்ஸ் மெட்டல் போரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மெட்டல் போரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இதை எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ போரான் ட்ரைக்ளோரைடு இது ப்ளஸ் இது கூட ஏதோ ஒரு மெட்டல் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எம்ன்றது ஒரு மெட்டலாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது. ஸோ இதை வந்து அதே மாதிரி 1500 கெல்வின் டெம்பரேச்சர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அதுதான் வந்து அசிஸ்டட் பை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகுனா இந்த மெட்டலும் இந்த போரானும் சேர்ந்து எம்பி அப்படின்றதும் வந்துடும், மெட்டல் போரைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் அது போக இந்த 3 குளோரின்லேருந்து 2 குளோரின் Cl2ஆக மாறிடும் அப்படின்னு. தென் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Clலும் சேர்ந்து HClஆக வெளியே வந்துடும் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம மெட்டல்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும், அதனால இது இப்படியே வச்சுருக்கோம். ஓகே, செகண்ட் ஒன்று வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். ஹைட்ரைட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. இது போரான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன்.
இது எப்படின்னா டைரக்ட்லி அப்படி. ஸோ டைரக்ட்லி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டைரெக்டாக போய் அப்படியே வந்து உங்களுக்கு போரான் வந்து ஆக்ட் ஆகாது அப்படின்றோம். இது வந்து அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது வந்து டைரெக்டாக ஃபார்ம் இது டைரெக்டாக இதாகாதனால என்ன ஆகும்னா இட் ஃபார்ம்ஸ் போரேன்ஸ் அப்படின்றத ஒன்று உருவாக்கும். போரேன்ஸ் அப்படின்றது இதில் சிம்பிளஸ்ட் போரேன் அப்படின்றது எது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டைபோரேன் அப்படின்றது. இது வந்து B2H6, இது வந்து டைபோரேன், இதுதான் சிம்பிளஸ்ட் போரேன் அப்படின்னு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா அதர்ஸ் மீன்ஸ் அதர் போரேன்ஸ் ஆர் ட்ரைபோரேன் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அதர் போரேன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு from this diborane. இந்த டைபோரேனில் இருந்து நம்ம மிச்ச போரேன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ்க்காக தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை சொல்லிடுறேன். இதில் வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு இது கூட சோடியம் ஹைட்ரைட், இது வந்து சோடியம் ஹைட்ரைட் அப்படின்னு. ஸோ இட் டேக்ஸ் 450 கெல்வின் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய போரான் கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து போரான் ஹைட்ரைட் அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் இது கூட சோடியம், இங்கே இருக்கக்கூடிய சோடியமும் ஃப்ளூரினும் சேர்ந்து சோடியம் ஃப்ளூரைட் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. இப்போ நமக்கு நல்லா தெரியும் போரான் 2 இருக்குனால இங்கே 2 போட்டாகணும் அப்படின்றது. அடுத்து ஹைட்ரஜன் வந்து 6 இருக்குனால இங்கேயும் வந்து 6 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த இடத்துல 6 இருக்குன்னா இங்கேயும் இது போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்றது. அப்போது இதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் சென்டென்ஸில் when gaseous boron trifluoride is treated with sodium hydride NaH sodium hydride அது கூட ட்ரீட் பண்ணுறோம். என்ன டெம்பரேச்சர்? at 450 Kelvin temperature when the gaseous boron trifluoride gives diboron. This is diboron நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.